அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சாம்சங் நிறுவனத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் பணிக்கு திரும்பியிருக்கிறார்கள். முன்னதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்களை பணி வழங்க கோரி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் போலீசார் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்புவதாக அறிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம் துரை வெங்கடேஷ். போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் தற்போது மீண்டும் பணிக்கு திரும்பியிருக்காங்க. முன்னதாக போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. விவரங்கள் என்ன வழங்கலாம்? வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்து இருக்கக்கூடிய சுங்குவாசத்திரம் பகுதியிலே பிரபல எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இந்த தொழிற்சாலை சாம்சங் தொழிற்சாலை என விளங்கி வருகிறது. இதிலே 1500க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் பணியாற்றி வரக்கூடிய கடந்த மாதம் 5ஆம் தேதி அன்று இந்த தொழிற்சாலையிலே பணிபுரிந்த 3 தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்கள் ஒழுங்கின நடவடிக்கை என்று கூறி அந்த 3 தொழிலாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்ததால் அதன் தொடர்ச்சியாக அந்த 3 தொழிலாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை திரும்பி பெற வேண்டும் என கோரி சக தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்திலே ஈடுபட்டு வந்த நிலையில் இன்றைய தினமானது இந்த போராட்டமானது 31வது நாளை எட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த தொடர் போராட்டத்தின் விளைவாக இன்றைய தினமானது மீண்டும் தாங்கள் பணிக்கு வருவதாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே இந்த தொழிலாளர்கள் அதாவது வேலை நிறுத்தத்திலே தொடர்ந்து 31 நாட்களாக ஈடுபட்டு வந்த தொழிலாளர்கள் தன்னை இன்று பணிக்கு திரும்புவதாக ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கடிதம் வாயிலாக தொழிற்சாலைக்கு அனுப்பியிருந்த நிலையில் இன்று பணி கோரி இந்த தொழிற்சாலையினை தற்போது வாயிலை முற்றுகையிட்டு இந்த பணி கேட்டு தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய நிலையிலே அவர்களது அந்த கேட் பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அடையாள அட்டையானது முடக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்போது அந்த முடக்கப்பட்ட அந்த அடையாள அட்டையினை மீண்டும் அன்லாக் பண்ணுவதற்கான அந்த நடவடிக்கையானது தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாக தொழிற்சாலை நிர்வாகத்தின் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் தொழிலாளர்களானது இன்னும் சற்று நேரத்திலே அந்த அன்லாக் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளானது தொழிற்சாலை நிர்வாகத்தின் தரப்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்திலே இந்த 23 தொழிலாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இந்த 23 தொழிலாளர்களை தவிர மீதம் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட அந்த தொழிலாளர்கள் இன்னும் சற்று நேரத்திலே தொழிற்சாலைக்கு பணிக்கு திரும்பவிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தொடர்ந்து இந்த பகுதியிலே ஒரு பதற்றமான ஒரு சூழலானது நிலை வந்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கிடையே தற்போது இன்னும் சற்று நேரத்திலே தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பவிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி.